வேளையிலே தேவன் நல்லவராயிருக்கிறார். இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை கார்னர்ஸ்டோன் ஏஜி சபை உங்களை அன்போடு கூட வரவேற்கிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பின்பகுதி. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. எப்போது அறிந்து கொள்ள போகிறோம் என்று சொன்னால், ஆமீன், குறிப்பாக இந்த மே மாதத்தில் அதை அறிந்து கொள்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குவேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தோடு அவர்களை உற்சாகப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்கிறவர்களும் இப்படியே விடுதலையாக்கப்படுவார்கள், இப்படியே வெட்கப்படாதிருப்பார்கள் என்கிற வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த சபையை யார் என்னுடைய சபை என்று நினைக்கிறார்களோ சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு உரித்தாகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர், அப்போ நீங்களும் நானும் ஒருவேளை எப்போ எனக்கு இந்த ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது அதிசயம் நடக்கும், இந்த இயேசுவுக்கு காத்திருக்கும் போது அற்புதம் நடக்கும், இந்த இயேசுவுக்கு காத்திருக்கும் போது வெட்கப்படுகிற சூழ்நிலையே வந்தாலும் அங்கே, ஆமீன், ஸ்தோத்திரம், நம்முடைய தலை எப்படி உயர்த்தப்படும் என்கிற ஒரு வாஞ்சையோடு நாம் இருப்போமே ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இனி வருகிற நாட்களில் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீர்களே ஆனால் வெட்கப்பட்டு போகாதிருப்பது எப்படி என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். குறிப்பாக பாருங்க, நாம் மனுஷருக்கு காத்திருப்போமே ஆனால் வெட்கப்படுவதை நாமே பார்ப்போம். தேவனுக்கு காத்திருப்போமே ஆனால் வெட்கப்படாமல் இருப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் காத்திருக்கிறவர் முதலாவது யார் அப்படின்னா, நான் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர். 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லதா நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ என்றாலும், இதோ பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன், உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கு தின்ன கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? முதலாவது நாம் காத்திருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, அவர் பராக்கிரமனை பார்க்கிலும் பெரியவர். பராக்கிரமனிடத்திலிருந்து உன்னையும் என்னையும் விடுதலையாக்கக்கூடிய வல்லமையுடைய தேவன். அது மாத்திரமா அப்படின்னு பார்த்தா, நமக்காக வழக்காடுகிறவர். நமக்காக வழக்காடுகிறவர். எங்கேயும் வழக்காடுவார், யாரிடத்திலும் வழக்காடுவார், தேவனிடத்திலேயே வழக்காடுவார், பரிந்து பேசுவார். தன்னுடைய தகப்பனிடத்திலேயே நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர், நம்மை ரட்சித்து கொள்ளுகிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை ரட்சித்து கொள்ளுகிறவர். ரட்சிக்கிறதுனா என்ன? நம்மை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து நம்மை ரட்சிக்க வல்லமையுடையவர். உலகத்தில் ஒருவரும் நம்மை ரட்சிக்க முடியாது. அப்படிதானே? இங்கே கிறிஸ்தவத்தை அதிகமாய் நான் என்ன பண்ணுறேன், ஏன் நம்புகிறேன்? என் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட அனுபவம் என் வாழ்க்கையில் அதிகமாய் உள்ளது. ரட்சிக்கப்பட வைக்க ஒருவராலும் கூடாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ஆமேன், ஸ்தோத்திரம். அது மாத்திரமா அப்படின்னு சொன்னால் இல்லை, நம்மை எதிர்க்கிறவர்களை தண்டிக்கிற தேவன். அதான் சொல்றார். உன்னை பாருங்க, அந்த 26ஆம் வசனத்தை பாருங்க. உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கு தின்ன கொடுப்பேன். ஆமேன். உன்னை யாரெல்லாம் ஒடுக்க நினைக்கிறாங்களோ, உன்னை யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை தண்டிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற அல்லது வணங்குகிற அல்லது அவருடைய செயலுக்காய் காத்திருக்கிற நாம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு நமக்கு வேண்டும்.
அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பராக்கிரமனிடத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்க வல்லவர். ஆமேன், ஸ்தோத்திரம். நமக்காக வழக்காடுகிறவர், நம்மை இரட்சிக்கிறவர். ஆமேன், நம்மை எதிர்க்கிறவர்களை தண்டிக்கிறவர். அது மாத்திரமான்னு கேட்டால் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்க. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால் அவர் சர்வ சிருஷ்டிகர். அல்லேலூயா. சிருஷ்டிகர்னா என்னங்க? இல்லாததை உருவாக்குகிறவர். வழி இல்லையா? வழி திறக்கும். பணம் இல்லையா? பணம் வரும். எப்படி வரும் அது தெரியாது. அவர் தான் உருவாக்குகிறவராச்சே. ஆமேன். ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்கின தேவன், அவருக்கு பேர் தான் சிருஷ்டிகர். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக விஞ்ஞானிகள் இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு மூலக்கூறு இல்லாமல் இன்னொன்று உண்டாக்க முடியாது. அப்படி தானே? சயின்ஸில் படிக்கிறீங்க, டீச்சர் இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு ஆதாரம் இல்லாமல் அதிலிருந்து ஒரு பொருளை உண்டாக்க முடியாது மனுஷனால். ஆனால் ஒன்றுமே இல்லாமலும், ஆமீன், ஸ்தோத்திரம், சிருஷ்டிக்க முடிந்தவர் தான் சிருஷ்டிகர். அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாக முன்னே நம்மை, ஆமீன், இப்படி தான் இருக்கணும்னு நம்மை அழகாக டிசைன் பண்ணார். இன்றைக்கி டிசைன்லாம் பண்ணோன்னா வெளியே கூட்டின்னு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ண முடியும். வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நம்மை டிசைன் பண்ணுறார். சில காரியங்களை பாருங்கள், தேவன் நாம மகிமைக்காக நம்மை சிருஷ்டிக்கிறார். ஆமீன். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நீங்களும் நானும் காத்திருக்கிற ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்கக்கூடிய வல்லமை உடைய தேவன். அதை முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா சொன்னால், இந்த உலகமே எதிர்த்தாலும் அவருடைய படைக்கு எதிரான படை ஒன்றுமே இல்லை. அவரிடத்தில் ஆயுதம் இல்லை. அவரிடத்தில் துதியை நாம் உயர்த்தினால் மாத்திரம் போதும், எதிரானவர்கள் மடிந்து போவார்கள். அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். அவர் யுத்தத்தை செய்கிறவர், யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர். அடுத்தது பார்ப்போம், அவர் பரிசுத்தர். ஆமேன், அவர் பரிசுத்தர். உலகத்தில் ஒருவரும் பரிசுத்தர் அல்ல. நீங்களும் நானும் காத்திருக்கிற தேவனோ அவர் பரிசுத்தர். பாவத்தின் நிமித்தம் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க மாட்டார். பாவத்தினால் உங்களையும் என்னையும் சோதிக்க மாட்டார். பாவத்தின் நிமித்தம் உங்களையும் என்னையும் உயர்த்தவே மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் பரிசுத்தர், நேர் வழியாய் உங்களையும் என்னையும் நடத்துகிறவர். அல்லேலூயா. இன்னும் பாருங்க, நம்முடைய மீட்பர். யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நான் கதறும் போது உடனே என்னை மீட்டுக் கொள்ளுகிற தேவன். ஆமேன். பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் மாத்திரமல்ல, விபத்திலும் நாச மோசங்களிலும் சடிதியாக ஏற்படுகிற, ஆமேன், சோத்திரம், ஏதாகிலும் ஒரு பிரச்சனையிலும் நம்மை மீட்டு கொள்ளுகிற கர்த்தர். இது எல்லாவற்றிலும் சர்வ பூமிக்கும் அவரே ஆண்டவர். ஆமேன். ஆண்டவர்னா என்னங்க? ஆளுகை செய்கிறவர். யார் வர வேண்டும், யார் ஆள வேண்டும், யார் என் பிள்ளையினிடத்தில் பேச வர வேண்டும், யார் என் பிள்ளையை நெருங்கக்கூடாது என்கிற அளவு வரையிலும் ஆண்டு நடத்துகிற ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு. அல்லேலூயா. முதலாவது, நீங்களும் நானும் காத்திருக்கிற தேவன் யார்னா, நீங்களும் நானும் காத்திருக்கிற தேவன் யார் என்கிற அறிவு என்னது? அவர் பராக்கிரமனை பார்க்கிலும் பலமுள்ளவர். ரெண்டாவது காரியம், பராக்கிரமனிடத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிறவர். மூன்றாவது, நமக்காக வழக்காடுகிறவர். 4, நம்மை ரட்சித்துக் கொள்ளுகிறவர். 5, நம்மை எதிர்க்கிறவர்களை தண்டிக்கிறவர். 6, நம்மை சிருஷ்டிக்கிற தேவன். வழியை சிருஷ்டிப்பார் அல்லது புது அற்புதங்களை உருவாக்குகிறவர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், மீட்பர், சர்வ பூமிக்கும் ஆண்டவர். ஆமேன். அந்த அறிவு நமக்குள்ளே இருக்கும்போது, அவர் கர்த்தர், அவரால் எல்லாம் முடியும் என்று நம்பினால் மாத்திரம் நீங்களும் நானும் அவருக்கு காத்திருக்க முடியும். பாருங்கள், நான் நிறைய பேசும்போது சொல்லியிருக்கிறேன், நீங்களும் நானும் இந்த நபர் முக்கியம் வாய்ந்தவரா என்பதை பார்த்து தான் அவருக்கு காத்திருப்போம். அப்படி தானே? ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற காத்திருக்கிற தேவன், அவர் பராக்கிரமனிடத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறவர். அவர் உங்களை எதிர்க்கிறவர்களை தண்டிக்கிறவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர், உங்களை ரட்சித்துக் கொள்ளுகிறவர், உங்களுக்காக சகலத்தையும் உருவாக்குகிறவர். ஆமேன். அவர் உங்களுக்காக சேனைகளின் கர்த்தராய் நிற்பார், உங்களை நேர் வழியிலே நடத்துவார். சர்வ பூமிக்கும் ஆண்டவர் அவர். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் காத்திருப்பது வீணாக போகுமா? அப்படிதானே? வீணாக போகுமா? இல்லை. வெட்கப்படுவோமா? இல்லை. அவருக்கு காத்திருப்போமானால் எப்படின்னா, அவர் எப்போ செய்கிறாரோ அப்போ அது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பது. அவர் என் ஜபத்தை
அவர் கேட்பார் என்பது அவருடைய சமூகத்தில் பொறுத்திருந்து காத்திருந்து ஜெபிப்பது, அவருடைய கிரியைக்காக காத்திருப்பது, அவருடைய பிரசனத்துக்காக காத்திருப்பது. இது ரெண்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். கர்த்தருக்காக காத்திருப்பது. அப்படி காத்திருப்பவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், வெட்கப்பட மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், வெட்கப்பட மாட்டார்கள். இப்படிப்பட்ட பராக்கிரமமுடைய கர்த்தருக்காக காத்திருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். பொதுவாக வெட்கம் எப்படி வரும்? வெட்கம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், குறைவுபடும் போது வரும். அப்படி தானே? நம்மிடத்தில் ஏதோ ஒன்று குறைவுபட நம்மை அறியாமல் நமக்கு வெட்கம் வரும். ஸ்தோத்திரம். அப்போ நம்மை நிராகரிக்கும் போது நமக்கு வெட்கம் வரும். ஒருவரை தேடி போவோம், எப்பா போ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வெட்கம் வரும். உண்மையா பொய்யா? உண்மை. அடுத்து எங்கேயாவது ஒரு காரியத்தில் நாம் போய் சிக்கிக்கொள்ளும் போது அல்லது மாட்டிக்கொள்ளும் போது, இன்னொன்று ஆபத்து வருகிற நேரத்தில் நமக்கு வெட்கம் உண்டாகிறது. ஆபத்து வரும்போது வெட்கம் உண்டாகிறது. பஞ்ச காலத்தில் குறைவுபடும் போது நமக்கு வெட்கம் உண்டாகிறது. கைவிடப்படும் போது, யாரையாவது நம்பி இருக்கும் போது அவர் நம்மை கைவிடும் போது வெட்கம் உண்டாகிறது. உதவியற்று நாம் தனிமையில் நிற்கும் போது நமக்கு வெட்கம் உண்டாகிறது. அப்படிதானே? வெட்கம் எப்பப்போ வருது அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன எல்லா காரியங்களிலும் கவனித்து பாருங்கள். குறைவுபட்டால் வெட்கம் வருகிறது, நிராகரிக்கப்படும் போது வெட்கம் வருகிறது, நாம் சிக்கிக்கொள்ளும் போது, அது அகப்பட்டு கொள்ளும் போது வெட்கம் வருகிறது, ஆபத்து காலத்திலே நமக்கு வெட்கம் வருகிறது, பஞ்ச காலத்தில் குறைவுபடும் போது வெட்கம் வருகிறது, கைவிடப்படும் போது உதவியற்ற நிலையில் வெட்கம் வருகிறது. ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசுவுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை உண்டாகிறதுன்னு நான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏன் வெட்க வரல? நிர்வாணம் அப்படின்னா அவமானம். அப்படி தானே? நிர்வாணம்னாலே அவமானம். மனுஷனுடைய நிர்வாணம் என்பது அவமானம், அதாவது வெட்கத்தை கொடுக்கிறது. ஆனால் இங்கே அவர்களுக்கு இருக்க வேண்டியது இல்லை. ஆனாலும் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஏன் வெட்கப்படவில்லை? அவர் கடவுளோடு கூட இருந்தார்கள், தேவனோடு கூட இருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். குறைவு பட்டாலும் கூட ஆமென், நாம் வெட்கப்பட மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னால், நிறைவான ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருப்பேன். அப்போ அவர் நம் கூட இருக்கும்போது சின்ன சின்ன குறைவுக்கெல்லாம் நம்ம வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருமானு கேட்டால் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், குறைவு நிமித்தம் நீ வெட்கப்பட மாட்டாய், நிறைவான நான் உன் கூட இருக்கிறேன். ஆமேன், ஸ்தோத்திரம். நிறைவானது வரும்போது குறைவு ஒளிந்து போகும். இந்த மாதத்தில் விசேஷமாய் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் என்று வாக்கு கொடுக்கிற ஆண்டவர் உங்களுடைய குறைவை உங்கள் கூட இருந்து நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக இதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், இந்த தேவன் மீது விசுவாசமாய் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஆமென். அவருடைய நாமத்தை குறித்து நாம் அறிந்து காத்திருக்க வேண்டும். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்போது அறிந்து கொள்வீர்கள். நீங்களும் நானும் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது, குறைவுகள் இருக்கும் போதும் அந்த குறைவை நிறைவாக்கும்படி தேவன் நம்மோடு கூட இருந்து நிறைவின் நிமித்தம் நம்மை வெட்கப்படாமல் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது காரியம், நிராகரிக்கும் போது வெட்கம் வரும் என்று சொன்னோம். அப்படிதானே? நிராகரிக்கப்படும் போது நமக்கு வெட்கம் வரும் என்று சொன்னோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 6வது சங்கீதத்தின் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 6, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இப்போ நம்ம சொன்னோம், நிராகரிக்கப்படும் போது நமக்கு வெட்கம் வரும். அப்படிதானே? நீங்கள் மனுஷனிடத்தில் சொல்லுகிறதை அவங்க கேட்கலனா தேவனிடத்தில் சொல்லுங்கள். தேவனிடத்தில் காத்திருக்கும் போது மணிக்கணக்காக அவரிடத்தில் பேசுங்க. அவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறத நான் கேட்பேன்,
அல்லேலூயா. நீ சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். உன்னை மனுஷன் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய விண்ணப்பத்தை அவன் நிறைவேற்றாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீ எனக்கு காத்திரு, நீ என்கிட்ட சொல்லு, நான் கேட்பேன், நீ கொடுக்கறது எதுவோ நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ யாருக்குங்க வெக்கம் வரும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பின்னாடி 10ஆம் வசனத்தை வாசிங்க. என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடிதியிலே வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரேனும் இருப்பார்களே ஆனால் அவர்கள் தாங்க வெட்கப்படணும், நீங்க அதுக்காக வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். உங்களை நிராகரிக்கிற இடத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி உங்களுடைய குறைகளை அவர் கேட்பார், உங்களுடைய ஆமென் ஸ்தோத்திரம் மன்றாட்டுகளை அவர் கேட்பார். உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு வெட்கம் உண்டாக அவர்களுக்கு செய்வார். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த தேவன் குறைவுகளின் மத்தியிலும் நம்மை கூட இருந்து நிறைவாக்குவார். ரெண்டாவது, உங்களை நிராகரிக்கிறவர்கள் மத்தியிலே உங்கள் கூட இருந்து கேட்டு நிராகரிக்கிற நபருக்கு வெட்கத்தை ஏற்படுத்துவார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமான்னு கேட்டால் இல்லை. மூன்றாவது காரியம், அகப்பட்டு கொள்ளும்போது ஆமென். சங்கீதம் 22:5 வாசிக்குமா? உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், அவரை உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. சில பேர் மாட்டிக்கிறாங்க, பாவத்தில் மாட்டிக்கிறாங்க, மறைமுகமாக வைக்கப்படுகிற கண்ணியில் அகப்பட்டு கொள்ளுகிறாங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் அதிலிருந்து தப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நான் நிறைய முறை நிறைய பாவங்களில் சிக்கிக்கொள்ளாதபடி என் தேவன் என்னை தப்பிக்க வைத்தார். அதுக்கு தான் சொல்கிறது, சின்ன பிள்ளைகளை சண்டே ஸ்கூல்லையோ சபையிலையோ எதுக்கு வளர்க்க சொல்கிறது? சில பாவங்களை நம்மை மீறினாலும் கூட செய்ய முடியாது. அதுக்கு தான் சொல்கிறார், சிறு வயதிலே உன் பிள்ளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் கைவிட மாட்டான். என்னவோ தெரியல, ஆனால் என்னுடைய மனசாட்சியில் ஆண்டவர் இடைப்பட்டதான். உன்னை நம்புகிறவர்கள் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தப்புவித்தலை உண்டு பண்ணுகிறார். நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். இவன் ஆபத்திலே இவன் என்ன பண்ணக்கூடாது, இவன் கால் கொள்ளக்கூடாது என்பதற்காக தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் துன்மார்க்கர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, கர்த்தரை வெறுக்கிறவர்களோ, கர்த்தரை பகைக்கிறவர்களோ, கர்த்தரை நம்பாதவர்களோ, தேடாதவர்களோ நிறைய பாவங்களிலும் சிக்கிக்கொள்ளுகிறார்கள், நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகளுக்குள்ளும் சிக்கிக்கொள்ளுகிறார்கள், கடன் பிரச்சனைக்குள்ளும் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தரை தேவனென்று நம்பி அவருக்காக காத்திருக்கிற நீங்கள் குறைவின் மத்தியில் இருந்தாலும் கூட நிறைவான ஆண்டவர் உங்கள் கூட இருந்து குறைவை நிறைவாக்குவார். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் நிராகரிக்கப்பட்டாலும் உங்களுடைய நிராகரிக்கப்பட்டவர்களை வெட்கப்பட வைப்பாரே தவிர உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார். 4, உங்களை அகப்பட்டு கொள்ளாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். 5, ஆபத்தில் உங்களை தப்புவிப்பார். ஆபத்து வரும்போது வெட்கப்படுவோம், அப்படிதானே? ஆபத்து காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது சங்கீதம் 91 சங்கீதம் 15 அழகாக பார்க்குறோம். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். ஆபத்தில் நம் கூட இருந்து நம்மை கனப்படுத்துகிற தேவன், விடுதலையாக்கி கனப்படுத்துகிற தேவன். இந்த மாதத்தில் எப்பேற்பட்ட ஆபத்துகளும் நேரிட வாய்ப்பு இருந்தாலும் கூட ஆண்டவர் உங்களை காத்து உங்களை அந்த இடத்துல கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் அவர்கள் உயிரே போகக்கூடிய ஆபத்து அவர்களுக்கு இருந்துச்சு, அப்படி தானே? ஆனாலும் கர்த்தருக்காக காத்திருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிற்க வச்சு இவர்கள் தேவனே தேவன் என்று அறிக்கை செய்து அவர்களை என்ன பண்ண வச்சாங்க? எல்லார் முன்னாடியும் அவர்களை ஒரு கணத்திற்குள்ளாக மாற்றினதை நாம் பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தருக்கென்று காத்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் சொல்ல முடியும். பிறருக்கு குறைவுபடும் போது வெட்கம் உண்டாகும், ஆனால் நீங்கள் குறைவுபடும் போது கர்த்தர் உங்கள் கூட இருந்த நிறைவை உங்களுக்கு தருவார். ஆமென் ஸ்தோத்திரம். பலர் நிராகரிக்கப்படும் போது அவர்களுக்கு வெட்கம் உண்டாகும், ஆனால் உங்களை நிராகரிக்கிறவர்களுக்கு வெட்கம் உண்டாகும். அகப்பட்டு கொள்ளும் போது பலருக்கு வெட்கம் உண்டாகும், ஆனால் உங்களை தப்புவிக்கிற தேவன் நிமித்தம் உங்களுக்கு கனம் உண்டாகும். ஆபத்தில் நிறைய பேருக்கு வெட்கம் உண்டாகிறது, ஆனால் ஆபத்தில் உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துகிற ஒரு மேன்மையான ஆமேன் அனுபவம் இந்த மாதத்தில் உண்டாகும். ஆமேன் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பஞ்ச நாட்களில் குறைவுபடும் போது அநேகருக்கு வெட்கம் உண்டாகிறது. ஆனால் நம்முடைய தேவன் பஞ்ச காலத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 37:19 அவர்கள் ஆபத்து காலத்திலே
வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள், பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பஞ்ச காலத்திலும் என்ன பண்ணுவார்கள்னா திருப்தி அடைவார்கள். நான் எப்போவுமே அடிக்கடி சொல்கிறது, இந்த யோசேப்பு அவன் பஞ்ச காலத்தில் விதைச்சான். தேசம் எங்கும் விளைச்சல் விதைச்சா அவங்களுக்கு விளைச்சல் வரலை. கிணறு நோண்டுனா தண்ணி வரலை. ஆனால் யோசேப்பு தோண்டுகிற கிணறுல மாத்திரம் தண்ணீர் வருதில்ல. அவர் விதைச்ச விதை மாத்திரம் முளைக்குதில்ல. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? சாயங்காலத்தில் தியானம் பண்ணும்படி அவர் என்ன பண்ணுவாராம்? எப்போவுமே போய் என்ன பண்ணுவார்? தியானம் பண்ணுவார். தியானம் என்பது கர்த்தருக்கு காத்திருப்பது. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பஞ்ச நாட்களிலும் போஷிக்கப்படுவோம். பஞ்ச நாட்களிலும் அதிகமான அறுவடையை நாம் என்ன பண்ண முடியும்? அறுக்க முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். பஞ்ச காலத்தில் வெட்கப்படாதபடி திருப்தியாக செய்கிற தேவன். பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம் பெரும்பாலும் ரொம்ப பேருக்கு என்னாகும்? அப்படியே ட்ரையாக போகும். ஏன்? பசங்க எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, லீவ் விட்டுட்டாங்க, எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகணும், ஊருக்கு கூட்டின்னு போகணும், ஏதாவது ஒன்றுத்துக்கு செஞ்சு எல்லாம் செலவாயிடும். உடனே என்ன வரும்? அடுத்து ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ். அப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணும்? இந்த நாட்கள் தான் ஒரு ட்ரையாக போவோம். ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட பஞ்ச நாட்கள் உலகத்தில் உண்டாயிருக்கும், ஆனால் எனக்கு காத்திருக்கிற உன்னையோ என்ன பண்ணுவேன்? திருப்தி ஆக்குவேன், உனக்கு நிறைவானதை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் யார் யார் உள்ளத்தில் இது எனக்கு வேணும் என்று நினைக்கிறோமோ கர்த்தரை நோக்கி காத்திருப்போம். அல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் தேவன் நம்மை நிறைவாய் நடத்த போகிறார். இந்த மாதம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அல்லேலூயா. இதை நானாக உட்காந்து எதை எடுக்கலான்னு எடுக்கலை. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை தான் நான் எடுக்கிறேன். எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன், நான் தயவு செய்து என் மனசில் தோன்றதை டப்பால் என்ன பண்ண மாட்டேன், எடுத்துட மாட்டேன். ஆண்டவரே எனக்கு நீ கொடுக்க வேண்டிய வார்த்தையை தாரும். ஆனால் ஆண்டவர் கொடுத்தால் நிச்சயமாக இந்த சபையில் யாருக்காவது ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்காது. அதான் சொல்கிறார், என் வார்த்தை நான் நினைக்கிற காரியத்தை செய்யும், அது செய்யாமல் வெறுமனே என்னிடத்தில் திரும்புவது இல்லை. அப்போ அவர் கொடுத்தா இங்கே யாருக்கோ கிரியை செய்துன்னு நினைக்கிறேன். இந்த 7 பாயிண்டில் ஒரு பாயிண்டாவது யாருக்காவது கிரியை செய்யணும்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5வது 6வது காரியம் பாருங்கள். கைவிடப்படும் போது நமக்கு வெட்கம் உண்டாகிறது. கைவிடப்படும் போது நாம் நம்பி இருக்கிற நம்முடைய நண்பனோ அல்லது உறவினரோ யாரோ, நாம் அவருக்காக தான் நம்பி இருக்கிறோம், ஆனால் அவர் நம்மை கைவிடுகிறார், நம்மை வெட்கப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29:22, ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. எதனால் சொல்கிறார்னா, போதுமானது. எதனால் சொல்கிறார்னா, அவன் கைவிட்டா என்னப்பா, நான் உன்னை மீட்டு கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் கைவிடுவான், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மீட்டு கொண்டது நிமித்தம் நீ என்ன பண்ணாத, நீ வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. மனுஷன் நம்மை கைவிடலாம், நண்பர் நம்மை கைவிடலாம், உற்றார் நம்மை கைவிடலாம், நமக்கு உதவி செய்யத்தக்க பெரும் உதவிக்காரனே என்ன பண்ணலாம், நம்மை கைவிடலாம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்னா, நான் உன்னை மீட்டு கொண்டேன், அதனால் நீ என்ன பண்ண வேண்டாம், நீ வெட்கப்பட வேண்டாம். ஆமேன். ஒருவேளை இந்த மாதத்தில் கைவிடப்படுகிற நிலைமையே வந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, என்னை மீட்டு கொள்ள ஒருவர் உண்டு, ஆகையால் நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த காலை வேளையில் கைவிடப்பட்டது நிமித்தம் நீங்களும் நானும் வருத்தப்பட வேண்டாம், கூடாது. ஆனால் நம்மை மீட்டு கொள்ளுகிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பராக்கிரமம் உள்ள தேவன், அவர் ஆமேன் ஸ்தோத்திரம் நமக்காக வழக்காடுகிற தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சர்வபூமிக்கும் ஆண்டவர். ஆகையால் நீங்களும் நானும் காத்திருக்கிற நம்மை அவர் மீட்டு கொண்டபடியால் நாம் இந்த மாதம் இந்த மாதம் இனி வரும் நாட்களிலும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. 7வது காரியம் கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 7வது காரியம், உதவியற்ற நிலையில் நாம் வெட்கப்படுகிறோம். அப்படி தான், உதவியற்ற, கைவிடப்பட்ட நிலைமையில வெட்கப்படுவோம். உதவியற்ற நிலை. நான் சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஒரு நபருடைய ஃபோனை எடுத்து அவங்க போய் கேட்குறாங்க, மைக் வச்சு கேட்குறாங்க, ஐயா உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லுங்கள், அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் கொஞ்சம் பேசணும். அவர் ஃபோன் எடுக்கிறாங்க, கொடுக்குறாரு. ஐயா உன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, உடனே வாங்க அப்படின்னாரு. அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த நபர் என்ன தெரியுமா சொன்னார், அப்படியா வேறு யாருக்கு நான் ஃபோன் பண்ணுங்கன்னாரு. அங்கே அவர் வெட்கப்பட்டார். உண்மையாக சொல்ல போனால் வெட்கப்பட்டார். யாருக்கு தெரியுமா அவர் கால் பண்ணார், தன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எவன் எனக்கு உதவி பண்ணுவான்னு நினைச்சாங்களோ அவனுக்கு தான் கால் பண்ணார். ஆனால் என்ன நடந்ததுன்னா,
அவர் என்ன பண்ணார், வேறு யாருக்குன்னா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி கட் பண்ணிட்டார். பாருங்க, உலகம் இப்படிப்பட்ட உதவியற்ற நிலையிலே நமக்கு வெட்கத்தை கொடுக்க ஏதுவாய் நம்ம வகை தேடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நிறைய பெரிய வயதானவர்கள்லாம் நான் பார்க்குறேன். அவங்க சின்ன வயசில் அவங்க எவ்வளோ போட்டு அவங்கள நடத்தினாங்க. ஆனால் வயதான காலத்தில் உதவி இல்லாமல் அவங்கள நடு ரோட்டில் விட்டுட்டு போகிறத பார்க்குறோம். வெட்கம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நமக்கு துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். யார் சொல்கிறார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி இதை சொல்லுகிறார். நான் உங்கள் நிமித்தம் உங்கள் கூட நின்று நான் வழக்காடினாலும் நான் கைவிடப்படலை. எனக்கு என் தேவன் என்ன பண்ணுறாரு? துணை செய்கிறார். எனக்கு உதவிக்காக என் கூட இருக்கிறார். அதனால் நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த காலை வேளையில் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கிறோம். உலக பிரகாரமான மக்களுக்கு குறைவுபட்டால் என்ன பண்ணோம்? வெட்கம் வந்துடும். நிராகரிக்கப்பட்டால் வெட்கம் வந்துடும். அகப்பட்டு கொண்டால் வெட்கம் வந்துடும். ஆபத்து வந்தால் வெட்கம் வந்துடும். பஞ்சகாலம் நேரிட்டால் வெட்கம் வந்துடும். நம்மை கைவிடும் போது வெட்கம் வந்துடும். உதவியற்ற நிலை. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் வெட்கப்படுகிற அவர்களை தூக்குவதற்கு யாரும் இல்லை. ஆனால் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கு ஆமீன், குறைவில் நிறைவாக்குகிற வரை உங்கள் கூட இருக்கிற ஆண்டவர் உண்டு. நிராகரிக்கப்படும் போது உங்களின் வார்த்தைகளை கேட்க ஒருவர் உண்டு. உங்களை நிராகரிக்கிறவர்களை நிராகரிக்க செய்கிற தேவன் உண்டு. ஆமீன், உங்களுக்காக வழக்காடுகிற தேவன் உண்டு. பஞ்ச காலத்தில் திருப்தியாக்கி நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. இந்த மாதத்தில் எதெல்லாம் நமக்கு குறைவை கொண்டு வரும், வெட்கத்தை கொண்டு வருமோ அதெல்லாம் தேவன் நமக்கு நிறைவானதை கட்டளையிட போகிறார். நாம் எழுந்து நிற்போமாக. நம்முடைய நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. நாம் எழுந்து நிற்போம். இந்த காலை வேளையில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆமேன், ஸ்தோத்திரம். நான் என்ன காரியம் வந்தாலும் சரி, ஃபீஸ் தேவையா? வாலிப பிள்ளைகள் ஃபீஸ் தேவையா? அம்மா கிட்ட கேட்குறத விட்டுட்டு ஆண்டவரிடத்தில் தயவு செய்து கேட்போமாக. ஏன் இதை சொல்கிறேன்? பைபிள் காலேஜ்லேயே நடக்கும். ஃபீஸ் கட்டலையா, வெளியே நெல் எக்ஸாம் எழுதாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பைபிள் காலேஜில் விசுவாசத்தை சொல்லி கொடுப்பதற்காக ஃபீஸ் கட்டலைன்னா நீ வெளியே நின்று ஜெபம் பண்ணு, உனக்கு ஃபீஸ் தேவை சந்திக்கப்படும். இல்லைனா நீ உள்ளே வராத, எக்ஸாம் எழுதாதன்னு நிராகரிக்கப்பட்டதை நான் பார்த்தேன். அநேகர் அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணலை, ஃபாஸ்டிங் போட்டு மேலே போய் ஜெபம் பண்ணாங்க. அவர்களுக்கான ஃபீஸ் தேவையை தேவன் சந்தித்தார். இது உண்மையாகவே நான் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு தேவன் ஃபீஸ் தேவையை சந்தித்தார். இந்த நேரத்திலும் கூட உங்களுக்காக ஆமென் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் நானும் என்ன தேவையாக இருந்தாலும் தேவனை நோக்கி காத்திருப்போம். அவர் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. நீ ஃபீஸ் கட்டல வெளியே போகணும்னு சொல்ல மாட்டாங்க. நீ கடன் கட்டல வீட்டை காலி பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். உனக்கு வியாதியாக இருக்குது, நீ இப்படிப்பட்டவனு உன்னை யாரும் சொல்ல முடியாது. நீ குறைச்சல் உள்ளவனு உன்னை யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைவான ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களை வெட்கப்படாதபடி காத்துக்கொள்வார். அல்லேலூயா.